ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். முதல்வர் விஜய் தலைமையிலான அமைச்சரவை இரண்டாவது முறையாக விரிவாக்கம் செய்யப்பட்டது. விசிக வன்னியரசு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஷாஜகானுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் அர்லேக்கர். ஆட்சி அதிகாரத்தில் முதன்முறையாக விடுதலை சிறுத்தைகளுக்கு பங்கு. திண்டிவனத்தில் வென்ற வன்னியரசுக்கு சமூக நீதித்துறை ஒதுக்கீடு. தவேக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கிற்கு சிறுபான்மையினர் நலத்துறை. சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சரானார் பாபநாசத்தில் வென்ற ஷாஜகான். முன்னேற தரப்பட்ட ஏணியும் மூடசாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் வெறும் விசில் சத்தத்திற்கு ஆதரவாகிவிட்டன. தவேக தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெறும் விசிக முஸ்லிம் லீக் கட்சிகள் மீது திமுக எம்பி ஆர் ராசா கடும் விமர்சனம். விசிக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கை விமர்சித்த ஆர் ராசாவின் பதிவில் பெண்கள் பற்றி அவதூறு. கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் பதிவை நீக்கிய ஆர் ராசா. அதிகாரம் எளியவருக்கு கிடைப்பதில் என்ன ஆத்திரம் என ஆர் ராசாவுக்கு விசிகாவின் பாலாஜி கேள்வி. அநீதி தொடர்ந்தால் அனைத்தும் உரைத்தால் அணைக்க முடியா அனலில் தகித்து போவீர் என்றும் பதிவு. என் வீட்டு தென்னை கூனி வளைந்து எதிர் வீட்டிற்கு இளநீர் தந்தால் என்ன பெயர் என்று ஆர் ராசா மீண்டும் பதிவு. இலக்கியத்தில் அதற்கு பெயர் முடத்தெங்கு, அரசியலில் என்ன பெயர் சூட்டலாம் என்றும் எதிர்கேள்வி. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையாது என்ற பேச்சுக்கள் பொய்யாகிவிட்டது. கீழ்த்தரமான விமர்சனங்களை புறந்தள்ள வேண்டும் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பேட்டி. கூட்டணி ஆட்சி அமைப்பது சாத்தியமில்லை, கூட்டணி ஆட்சி என்பது அமையவே முடியாது என்கிற வியாக்கியானங்களுக்கெல்லாம் விடை கொடுத்திருக்கிறது காங்கிரஸ். விமர்சனங்கள் என்பது வரவேற்கப்படுகிறது. ஆனால் கீழ்த்தரமான விமர்சனங்களை காங்கிரஸ் கட்சி என்றுமே புறந்தள்ளி முன்னேறி நடக்க பாடுபடும். ஆங்கிலேயர்களின் துப்பாக்கிகளுக்கு பயப்படாதவர்கள் காங்கிரசார். யார் விமர்சனத்துக்கும் அஞ்ச மாட்டோம் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் திட்டவட்டம். விமர்சனங்களை பார்த்து நாங்கள் அஞ்சக்கூடிய ஆள் இல்லை. நாங்கள் ஆங்கிலேயர் துப்பாக்கி பயப்படாத ஆளுகள். காங்கிரஸ் கட்சி என்பது சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி. அதனால யாரை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுக்கு கொடுத்த பணியை நாங்கள் சரியா செய்வோம் உள்ளது நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிடுவோம். இனிவரும் தேர்தல்களில் தனி சின்னத்தில் தான் போட்டி என்று மனிதநேய மக்கள் கட்சி தீர்மானம். திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு நாகையில் வென்ற நிலையில் திடீர் திருப்பம். தமிழகத்தில் ஜூன் மாதம் 18ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் என்று அறிவிப்பு. அதிமுகவின் சி.வி. சண்முகம் ராஜினாமா செய்ததை அடுத்து இடைத்தேர்தல். மாநிலங்களவை தேர்தலில் தவேக வெற்றி பெற வாய்ப்பு. தவேக ஆதரவோடு காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி மாநிலங்களவை எம்பியாக திட்டம் எனவும் தகவல். ஆந்திரா, குஜராத், கர்நாடகா உட்பட 10 மாநிலங்களில் உள்ள 24 ராஜ்யசபா இடங்களுக்கு ஜூன் 18 தேர்தல். வேட்புமனு தாக்கல் செய்ய ஜூன் 8 கடைசி நாள் என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சென்னை மதுரவாயல் சுற்றுவட்டார பகுதிகளில் மின்வெட்டு காரணமாக மக்கள் அவதி. மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மக்கள். இவ்வளவு பெரிய ஏரியாவுக்கு 2 பேர் வச்சிருந்தா பத்துமா? அது என்னையா சொல்றீங்க? முதலமைச்சர் இப்ப இது யாருக்கும் முதலமைச்சர் நேத்து ஒரு நாள் கட் பண்ணல, ஆனா டெய்லி கட் பண்ணிட்டு இருக்கீங்க. நைட் ஏன் கட் பண்ணிட்டு இருக்கீங்க?
மின்தடை குறித்து புகார் அளித்தால் உடனடி நடவடிக்கை, மின் கட்டணத்தை உயர்த்தும் எண்ணம் இல்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு மீது 4 பிரிவுகளில் காவல்துறை வழக்கு பதிவு. வாக்குப்பதிவின் போது தாவேகா வேட்பாளர் சினோரா அசோக் வழக்கறிஞர் விஜயகுமாரை தாக்கியதாக புகார். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி எக்ஸ் கணக்கு முடக்கப்பட்டதை தொடர்ந்து புதிய கணக்கு தொடக்கம். இன்ஸ்டாகிராமில் பாஜக கணக்கை விட கரப்பான்பூச்சி கட்சிக்கு அதிக ஆதரவு. வேலையின்மை, வினாத்தாள் கசிவு, அரசின் அலட்சியத்துக்கு எதிராக ஒன்றிணையும் இளைஞர்கள். இளைஞர்களின் கோபத்தின் வெளிப்பாடே கரப்பான் ஜனதா கட்சி. இணையதளம் வழியே புதிய வடிவெடுக்கும் சமூக போராட்டம். தங்கம் விலை நேற்று 480 ரூபாய் அதிகரித்த நிலையில் இன்று 240 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 1,18,240 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்வு. கடந்த 2 நாட்களில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் அதிகரித்து 295 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையின் ஒரு சில இடங்களில் 2 நாட்கள் வெப்ப அலை வீசக்கூடும் என்று கணிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 42 டிகிரி செல்சியஸை ஒட்டி பதிவாகக்கூடும் என்று அறிவிப்பு. தமிழகத்தில் 16 இடங்களில் 100 டிகிரியை கடந்தது வெப்பநிலை. அதிகபட்சமாக வேலூரில் 108.5 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. இந்தியாவில் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேச மாநிலம் பாந்தா நகரில் 118.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவு. மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களிலும் சுட்டெரித்த வெயில். வேலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் தணிந்த வெப்பம். திருத்தணியில் வீசிய சூறைக்காற்றால் மரங்கள், மின்கம்பங்கள் முறிந்து விழுந்து சேதம். சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரியில் கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி குன்னூர் காட்டேரி பூங்காவில் மலை பயிர்கள் கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் மும்முரம். கோடை விழாவையொட்டி 24ஆம் தேதி வரை கண்காட்சி நடக்கும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. கொடைக்கானல் பிரையண்ட் பூங்காவில் மலர் கண்காட்சியை காண குவியும் சுற்றுலா பயணிகள். இதமான காலநிலையை அனுபவித்தபடி உற்சாகம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 100 ரூபாய் கட்டண ரசீது வழங்கியதில் சுமார் 25 லட்சம் ரூபாய் வரை மோசடி. அறநிலையத்துறை பெண் ஊழியர் பணியிடை நீக்கம். மத்திய அமெரிக்க நாடான ஹோண்டுராஸில் தொடர் துப்பாக்கிச் சூட்டால் பெரும் பதற்றம். 19 தொழிலாளர்கள், 6 போலீசார் உட்பட 25 பேர் கொடூர கொலை. அமெரிக்க கடற்படையில் ஆட்சேர்ப்பு பணிகள் மும்முரம். ஈரானோடு போரை தொடங்க ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டிருப்பதாக தகவல். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் நகருக்கு மேலும் அழகூட்டும் கலைஞர்கள். பொதுமக்களை கவரும் வகையில் நவீன ஓவியங்கள் படைப்பு. யூரோப்பா லீக் கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றது இங்கிலாந்தின் ஆஸ்டன் வில்லா அணி. 30 ஆண்டுகளுக்கு பிறகு கோப்பையை கைப்பற்றியதால் உற்சாக கொண்டாட்டத்தில் ரசிகர்கள்.
மிர்ச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.